கல்ல ஊற வச்சு 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றணும். 22 மாடு இருந்துச்சு. தனியாக சிங்கிளாக நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அரசன் சோப் போட்டு குளிக்கணும். என்னோட வைத்தியம் ஒரு 2 டேஸ்ல உனி பூரா கீழே கொட்டிடும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நெல்லுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து உனி ஏறாது மாட்டுல. கால்சியம் சத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் உனி ஏறும். 10 லிட்டர் கறக்கிற மாடு 4 லிட்டர் கறக்கும். ரீசெண்டாக இப்போ கோமாரி நோயின்னு வந்துச்சு. அதை போட்டு இடிச்சு உருண்டை பண்ணி ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு வாரம் கண்டினியூஸாக கொடுத்தோம். இது கூட மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு வாழைப்பழம் ஒரு வாரத்துக்கு குடிச்சோம். அப்போ சரியாயிடுச்சு. நம்ம கிராமத்துலேயே அந்த மாதிரி நிறைய மாடு செத்துருக்கு. கண்ணுங்க கருத்துமா பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்லைன்னா மாடை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ரேட் 50 ரூபா வந்துச்சுனால அதே ரேட் 50 ரூபா கொடுத்துருவாங்க. டைமிங் சேவ் பண்றதுக்காக நம்மளே ஒரு பிரைவேட் சொசைட்டி போட்டிருக்கோம். ஈவினிங் ரேட்ல 40% வாட்டர் அளவு இருக்குன்னா திரும்ப அந்த பாலுக்குள்ள ஊத்திருக்காங்க. நம்ம பேசுறோம், அது பேசுறது இல்ல. ஒரு காம்பால் 2 காம்பால் அதுக்கே விட்டுட்டீங்கன்னா வீக்லி 1 டேஸாவது குளிக்க வைக்கணும். பால் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி மார்னிங் எவ்வளவு லிட்டர் வருதோ அதே மாதிரி ஈவினிங்லயும் வரும். ஒரு குழந்தைய எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி மாட்டையும் பார்த்தோம்னா இன்னொரு 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா வரும். அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நம்மளுக்கு ஒரு தொழில் இருக்கு, அதுல ஒரு ஆளா நம்ம இருந்து பண்ணா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும்.